வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகும்பலை யாகப்படலத்தின் 5ஆம் பாகம். இந்திரஜித்தின் நிலையை கண்டதும் விபீஷ்ணன் லக்ஷ்மணனிடம், இப்போது இந்திரஜித் உடல் சலித்து காணப்படுகின்றான். இதுவே வெற்றி பெறுவதற்குரிய நேரமாகும். எந்த நிலைமையிலும் தேவர்களை வென்றவனாகிய இவனை போரில் ஆனாய். எப்படியென்றால், இதோ போர்ப்பித்து பிடித்த இவன் மனம் சோர்ந்து விட்டான். இனி இவன் பிழைக்க மாட்டான் என்று கூறினான். கொடிய இந்திரஜித் அப்படி சிறிது நேரமே சலித்து நின்றான். பழையபடியே அவன் வலிமை பெற்ற போது பயங்கரமான வாயுவாஸ்திரத்தை லக்ஷ்மணனின் மேல் தொடுத்து விட்டான். லக்ஷ்மணன் சடுதியில் அதே அஸ்திரத்தை தொடுத்து இந்திரஜித்தின் வாயுவாஸ்திரத்தை பயனற்றதாக்கினான். பின்பு முறையே இந்திரஜித் ஆக்கினேயாஸ்திரத்தையும் வர்ணாஸ்திரத்தையும் சூர்யாஸ்திரத்தையும் லக்ஷ்மணன் மேல் தொடுக்க, லக்ஷ்மணன் அவ்வகை அஸ்திரங்களை கொண்டே அவற்றையெல்லாம் அழித்து முடித்தான். தான் எய்த அஸ்திரங்களை எல்லாம் லக்ஷ்மணன் அழித்து விட்டதை கண்டதும் இந்திரஜித் மிகுந்த கோபம் கொண்டான். அக்கோபத்துடன், இந்த படையிலிருந்து உன்னை நீ காத்துக் கொள்வாயோ என்று கூறி இந்திரஜித் திசிகப்படையை லக்ஷ்மணன் மேல் எய்தான். லக்ஷ்மணன் அதனையும் அதே வகைப்படையினால் அழித்தான். பிறகு இந்திரஜித் பிரம்மனின் முதுவாய் படையை ஏவிவிட்டு, நீ இனி இறந்தவனாய் என்று கூறினான். அதை கண்ட தேவர்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். பிரம்மாஸ்திரம் தன்னை நோக்கி இந்திரஜித்தினால் தொடுக்கப்பட்டதை கண்டதும் லக்ஷ்மணன் ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் நின்றான். மறுகணத்தில் அவன் தானும் அதே அஸ்திரத்தை இந்திரஜித்தின் மேல் தொடுப்பதற்கு துணிந்தான். உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து, எவருக்கும் தீமை விளைவிக்காது அரக்கன் விடுத்த பிரம்மாஸ்திரத்தை மாத்திரம் அழிப்பாய் என்று கூறி அதனை தொடுத்து விட்டான். லக்ஷ்மணன் அப்படி செய்ததை கண்டதும் வானவர்கள் அவனுடைய நற்குணத்தை எண்ணி வியந்தார்கள். இருவரும் தொடுத்து விட்ட பிரம்மாஸ்திரங்கள் வானத்தில் எங்கும் வேகமாக சஞ்சரித்தன. பின்னர் லக்ஷ்மணனால் தொடுக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் பேரிடி போல ஒளியுடனும் பெரு மின்னல் போல ஒளியுடனும் கூடி இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தை அழித்தொழித்தது. அந்த செயல் முடிந்ததும் தான் விடுத்த பிரம்மாஸ்திரத்தின் வேகத்தை தடுத்து அதனையும் ஒன்றுமில்லாதபடி ஆக்குவதற்காக அதன் மேல் ஒரு கொடிய அம்பினை ஏவினான். அந்த கணத்தில் அந்த அம்பு புறப்பட்டு சென்று அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்தி பயனற்றதாக செய்தது. தேவர்கள் அக்காட்சியை கண்டதும் ராம லக்ஷ்மணருக்கு இனிமேலே செய்ய வேண்டிய காரியங்கள் கடினமானவைகளோ என்று சொல்லி தமது எண்ணம் நிச்சயம் இனிது நிறைவேறும் என்று கருதி மனம் தேறியவர்களாய் மகிழ்ந்தார்கள். அப்போது சிவபெருமான் அத்தேவர்களை பார்த்து, இவர்களுக்கு அறியது உண்டோ என்று கடைசி வரையில் போரை பார்த்து, உண்மையை அறியாமல் இந்த வார்த்தைகளை சொன்னீர்கள். உண்மை பொருளை கேளீர். இந்த ராமலட்சுமணர் நாராயணன் நரன் என்று இருவராக இருக்கிறார்கள். இவர்களே நமக்கெல்லாம் மூல காரணமானவர்கள், முழுமுதற் கடவுளாகிய காரண பொருளானவர்கள், இரு வினைகளையும் கடந்தவர்கள். ஆராய்ந்தாலும் அவர்களுக்கும் தெரியாததான பெரிய ஒப்பற்ற மாயையினுள் மறைந்திருப்பவர்கள் மற்றும் நாம் ஓதுகின்ற நான் மறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள். இவர்களே பிராண புருஷர்கள். அறிவும் தொடர்ந்து நெருங்க முடியாதவார், அந்த அறிவுக்கும் அப்பாற்பட்டவரும், தர்மம் அழிகின்ற காலத்தில் அதனை நிலைநிறுத்துவதற்காக உலகில் வந்து பிறந்தவர்களுமான இவர்கள் கொடிய அரக்கர் குலக்கத்தை அடியோடு அழித்தொழிப்பதற்காக இங்கே வந்து இருக்கின்றார்கள். எனினும் இவர்கள் தமது திறமையால் அந்த செயலை யாவரும் ஆராய்ந்து உணராதபடி உலாவுகின்றார்கள். உயிர்கள் தோறும் கலந்துள்ளவனாகி தோத்திரம் செய்வதற்கு உரிய ஒப்பற்ற கடவுள் என்று கூறத்தக்கவனாகி சந்தேகிக்க முடியாத தன்மையை உடையவன் இந்த லக்ஷ்மணன். உலகம் முழுவதும் தயிராக தேய்ந்து நிற்பதற்கு காரண பொருளான தலைவனே இந்த ராமன். குற்றமற்ற ஒப்பற்ற பொருள் இவர்களே என்பதை நீங்கள் அறிவீர். இது உண்மை. முன்பு அரக்கர்களை பூண்டோடு அழிக்கும்படி நாம் வேண்டிக் கொண்டதும் இப்போது மானிடராக உள்ள இந்த திருமாலிடத்திலே தான் என்று கூறினான். சிவபெருமான் சொன்னதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ந்து அவனை பார்த்து, உன்னை வந்து சேர்ந்தவர்களின் தீவினையை போக்குவோனே, திருமாலை அறிந்திருந்தும் அவனது நெடிய மாயையினாலே அறியாமல் சந்தேகித்தோம். இப்போது சந்தேகம் முழுவதும் நீங்க பெற்றோம். பெருமானாகிய உனது வார்த்தைகளில் உண்மையை கொண்டோம். பகை முழுவதையும் போக்கினவரானோம்.
இனி துன்பம் தீர்ந்தோம், அதனை கடந்தும் விட்டோம் என்று சொல்லி துதித்தார்கள். அப்போது இந்திரஜித் லக்ஷ்மணனை நோக்கி, இதனை நீ தடுத்து விட்டால் உனக்கு முன்னே நிற்பவர்கள் யார் இருக்கின்றார்கள்? ஆனால் இது உன்னை கொல்ல தவறாது. ஆகையால் நீ ஓடி வானத்தில் மறைந்து கொள்வாய் என்று கூறி உலகமெல்லாம் தடுமாறும்படியாக அவன் மேல் திருமாலின் அஸ்திரத்தை தொடுத்து விட்டான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.